மாவட்டத்தில் பொழிந்த அதிகனமழையால் 10,000த்திற்கும் அதிகமான குடியிருப்புகள் நீரால் சூழப்பட்டுள்ளன. 35,000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரிலும், பூம்புகாரில் 6 படகுகள் கடலிலும் மூழ்கின. சீர்காழியில் வெள்ளியன்று மாலை முதல் தொடர்ச்சியாக 6 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. சூரக்காடு பகுதியில் பல இடங்களில் உப்பனாற்றின் கரைகள் உடைந்தன. கரையோரம் உள்ள 350 வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டன. சீர்காழி நகரிலும் உப்பனாற்றின் தண்ணீர் புகுந்து 10,000த்திற்கும் அதிகமான வீடுகளை சூழ்ந்தது. பல இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்ததால் 20 மணி நேரத்திற்கு மேல் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. திருவாலி முதல் நாராயணபுரம் வரையிலான சாலையை மழைநீர் மூழ்கடித்ததால் 20ற்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 35,000 ஏக்கர் விளைநிலங்களில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கனமழையின்போது கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் பூம்புகார், திருமுல்லைவாசல் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 8 படகுகள் கடலில் மூழ்கின. மயிலாடுதுறையில் மழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த பின் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், மழை பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க அரசு இயந்திரங்கள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுவதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் தமிழக, கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், இது கடந்த 122 ஆண்டுகளில் பதிவான மிக அதிகபட்ச அளவு என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னையில் இயல்பை விட 27% அதிக அளவு மழை பதிவாகியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். வடகிழக்கு பருவமழையால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் நிவாரண மையங்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மழை பெய்தால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஸ்டாலின் ஆலோசித்தார். மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கும் சுமார் 40,500 ஹெக்டேர் விளைநிலங்களிலிருந்து தண்ணீரை வடிய வைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் தமிழக பேரிடர் மீட்புப் படையினரை நிலைநிறுத்தவும், நிவாரண முகாம்களில் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு இயன்ற உதவிகளை செய்யுமாறு அதிமுகவினரை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கனமழையால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதாகவும், அங்கு வசிப்போருக்கு பால், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய உதவிகளும் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு தேவையான நிவாரணப் பணிகளை செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருப்பதாக பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எனவே அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்கள் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு இயன்ற உதவிகளை செய்யுமாறு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் சீர்காழியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள், இறால் பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை கணக்கிட அமைச்சர்கள் குழுவை அனுப்புமாறும், மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சீர்காழி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் வேளாண்மையும் மீன்பிடித் தொழிலும் சந்தித்துள்ள பாதிப்புகளை பட்டியலிட்டுள்ளார்.
வடிகால்களை தூர்வாராததே சம்பா நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் காவிரி டெல்டாவில் வடிகால்களை தூர்வார வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுவை அனுப்பி பாதிப்புகளை கணக்கிட்டு போதிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 12,000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழை காரணமாக 12,000 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இதனால் விவசாயிகள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். வயல்களில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி நின்றால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என அச்சம் தெரிவித்துள்ள விவசாயிகள் வடிகால்களை ஆழமாக தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சிதம்பரத்தில் 30 சென்டிமீட்டரும், அண்ணாமலை நகரில் 27 சென்டிமீட்டரும், கொத்துவாச்சேரியில் 19 சென்டிமீட்டர் மழையும், காட்டுமன்னார்கோவில் மற்றும் பரங்கிப்பேட்டையில் 18 சென்டிமீட்டர் மழையும், சேத்தியாத்தோப்பு மற்றும் குறிஞ்சிப்பாடியில் தலா 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக சம்பா தாளடி நெற்பயிர்கள் அழுகும் நிலை உள்ளதாக நாகை மாவட்ட விவசாயிகள் கண் கலங்குகின்றனர். நாகை சுற்றுவட்டார பகுதிகளான செட்டிசேரி, வடவூர், நிர்தனமங்கலம், ஒரத்தூர், இளங்கடமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் விதைகள் தெளிக்கப்பட்டுள்ளன. விதைத்து 9 நாட்களே ஆன நிலையில் மழை காரணமாக நிலத்தில் கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கனமழை காரணமாக நன்னிலம் தாலுகாவில் 1000 ஏக்கர் பரப்பிலான சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டெல்டா மாவட்டமான திருவாரூரில் கடந்த சில நாட்களாக விடாமல் கனமழை பெய்து வருகிறது. நன்னிலம் தாலுகாவில் நேற்று மட்டும் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதன் காரணமாக வேலங்குடி, கமுகக்குடி, குமாரமங்கலம், திருக்கொட்டாரம், முகந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 1000 ஏக்கர் பரப்பிலான தாளடி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 10,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். அப்போது மக்களிடையே உரையாற்றிய அவர், ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா பல்துறைகளில் மைல்கற்களை எட்டி புதிய சகாப்தம் படைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களின் விருப்பமான நாடாக இந்தியா திகழ்வதாகவும் இதனால் முதலீடுகள் குவிந்து நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றும் தெரிவித்தார். சமூக கல்வி ரீதியான இடஒதுக்கீடுகளை மட்டுமே அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். பொருளாதாரத்தில் நலிந்த பொதுப்பிரிவினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லும் என கடந்த 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு சட்டப்பேரவை கட்சி சார்பிலும் 2 பிரதிநிதிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே நேரம் கூட்டத்தை அதிமுக புறக்கணிப்பதாக ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சமூக கல்வி ரீதியாக மட்டுமே இடஒதுக்கீடு அவசியம் என்றும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தில் இல்லை என்றும் தெரிவித்தார்.
முதலமைச்சர் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 10% இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். தீர்ப்பு தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது பற்றி ஒருமித்த கருத்து தெரிவிக்கப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி விரிவாக ஆய்வு செய்யும் என்று அக்கட்சியின் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் கட்சி பாகுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று பாமகவின் பாலு குறிப்பிட்டுள்ளார். பட்டியலின மக்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளின் பாடத்திட்டங்களை தமிழ் மொழியில் ஏற்படுத்த தமிழக அரசு முன்வந்தால் அதற்கு தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் 75வது ஆண்டு விழா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முருகன், தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தோனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, ஆய்வு மற்றும் வளர்ச்சித் துறையில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தமிழகத்தின் மீது பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்துவதாகவும் தமிழகத்தின் வளர்ச்சியை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடும் 26 பேர் கொண்ட ஸ்பெயின் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ரோசாஸ் நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பயிற்சியாளர் லூயிஸ் என்ரிக், அணியில் உனாய் சிமோன், ராபர்ட் சாnchez மற்றும் டேவிட் ரயா ஆகிய 3 கோல் கீப்பர்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார். ஜோர்டி ஆல்பா, ரோட்ரி ஹெர்னாண்டஸ், கேவி, பெட்ரி கோன்சோலேஸ், ஃபெரன் டோரஸ், பாப்லோ சராபியா, அன்சு ஃபட்டி போன்ற முன்னணி வீரர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக பயிற்சியாளர் என்ரிக் கூறினார். தியாகோ, மார்கஸ் அலோன்சா உள்ளிட்ட சில முன்னணி வீரர்கள் அணியில் இடம்பெறாதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு திறமையான புதிய தலைமுறை வீரர்களுடன் அணியை கொண்டு செலுத்த விரும்புவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் 7000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விழுப்புரம் அருகே பில்லூர் சேர்ந்தனூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ராமேஸ்வரத்திலும் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சென்னை அருகே தாம்பரம், அனகாபுத்தூர், பாரிநகர், கணபதி தெரு, வள்ளலார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு அருகே ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் சாலையில் ராட்சத நாவல் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே பில்லூர் கிராமத்தில் பழமையான ஆலமரம் சாய்ந்து விழுந்ததில் வீடுகள், மின்கம்பங்கள் சேதமடைந்தன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்குவதால் அணைகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் நீர்மட்டம் 20.15 அடியாக உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து சுமார் 5000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்று நீரும் மாயாற்று நீரும் அணைக்கு வந்து சேர்ந்ததால் 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 104.50 அடியாக உயர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை முழு கொள்ளளவான 90 அடியை எட்டியுள்ளதால் பாதுகாப்பு கருதி ஆற்றின் மதகுகளிலிருந்து 4800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் 1269 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இதனால் வல்லிபுரம் மற்றும் வாயிலூர் தடுப்பணையில் 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பி மீண்டும் உபரி நீர் வெளியேறி வருகிறது. தமிழகத்தில் பருவமழையை ஒட்டி கூடுதலாக 11,000 பேர் களப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்து வடிகால் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு அருகே தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக மாஸ் நகர், செல்லம்மா நகர், லட்சுமி வேலன் நகர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட கடற்கரை புறவழிச்சாலையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டும் மக்கள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்திற்குள் சென்றார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளித்தனர். பின்னர் கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் அமித் ஷா பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்ட 80க்கும் அதிகமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் வியூகம், தமிழகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கட்சியினரிடம் அமித் ஷா கேட்டறிந்ததாக அண்ணாமலை தெரிவித்தார். இந்த அமைப்புகளிடம் கோயில்களை ஒப்படைப்பது சாத்தியமற்றது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்கள் என்றாலும் அவர்களுக்கு பிறகு அரசுக்குத்தான் உரிமை உள்ளது என அமைச்சர் விளக்கமளித்தார். அவர்கள் கூறியது போல் இந்து அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் எந்த இந்து அமைப்பிடம் எந்த திருக்கோயிலை டெண்டர் கோரியா ஒப்படைக்க முடியும்? ஆகவே சாத்தியமில்லாதது. மன்னர்களால் உருவாக்கப்பட்ட திருக்கோயில் என்றாலும் மன்னர் வழி அதன் பிறகு மக்களாட்சி வந்த பிறகு மக்களாட்சியில் இருக்கின்ற அரசுக்குத்தான் அந்த திருக்கோயிலுடைய உரிமைகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த நளினி, முருகன் உள்ளிட்ட 5 பேர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். நளினி உட்பட 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சென்னை புழல் மத்திய சிறையில் இருந்த ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் பலத்த பாதுகாப்போடு திருச்சி முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேபோல் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நளினி, முருகன், சாந்தன் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட குசு வலைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நைஜீரியாவில் சிக்கியுள்ள இந்திய கப்பல் பணியாளர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், கச்சா எண்ணெய் திருட முயன்றதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 16 இந்திய கப்பல் பணியாளர்களை நைஜீரியா அரசு சிறைப்பிடித்திருப்பது வேதனை அளித்துள்ளனர். சிறுநீரக பாதிப்பிற்கு சிகிச்சை பெற லாலு பிரசாத் யாதவ் சென்ற மாதம் சிங்கப்பூர் சென்றிருந்தார்.
அங்கு நடைபெற்ற மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் ரோஹிணியின் சிறுநீரகம் லாலுவுக்கு பொருந்தும் என தெரியவந்துள்ளது. ட்விட்டரில் அதிகாரப்பூர்வ கணக்கு என அடையாளப்படுத்தும் நீலவண்ண டிக் குறியீட்டை பயன்படுத்த மாதம் $8 வசூலிக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஏராளமான போலி கணக்குகள் கட்டணம் செலுத்தி நீலவண்ண குறியீட்டுடன் காணப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டு நீலவண்ண டிக் குறியீடு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட பிரபலங்களின் உண்மையான கணக்குகளை அடையாளம் காண வசதியாக ட்விட்டரில் நீலவண்ண டிக் குறியீடு இருந்து வந்தது. ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கிய பின்னர் நீலவண்ண டிக் குறியீட்டுக்கு மாதம் $8 கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் பிரபலங்கள் பெயரில் போலி கணக்குகளை நடத்தி வந்த பலர் நீலவண்ண டிக்கிற்கு பணம் செலுத்தியதால் பிரபலங்களின் பெயரில் பல போலி கணக்குகள் நீலவண்ண அங்கீகார குறியீடுடன் காணப்படுகின்றன. இதுபோன்ற போலி கணக்குகள் அதிகமானதால் நீலவண்ண குறியீடு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்ற பாதிப்பில் இருந்து பூமியை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து நாடுகளுக்கும் உண்டு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் ஐநா பருவநிலை உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பங்கேற்று பேசினார். பருவநிலை மாற்ற பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் உலகிற்கே அமெரிக்கா தலைமை வகிப்பதாக கூறினார். புவி வெப்பமயமாதலால் 4 ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டுள்ள வறட்சியை சுட்டிக்காட்டி பேசிய ஜோ பைடன் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களில் இருந்து மீத்தேன் வெளியீட்டை கட்டுப்படுத்த புதிய விதிகளை அமெரிக்கா வகுக்கும் என உறுதியளித்தார். பூமியின் வாழ்நாளை தீர்மானிக்கும் மிக முக்கிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் உள்ளது என்பதை உணர்ந்து உலக நாடுகள் செயலாற்ற வேண்டும் என கூறிய பைடன் வறட்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு அமெரிக்கா உதவிகளை வழங்கும் என கூறியுள்ளார். புவி வெப்பமயமாதலை தடுக்க வாக்குறுதிகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு உலக நாடுகள் செயல்பாட்டில் காட்ட வேண்டும் என கூறி எகிப்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவநிலை மாற்றம் மனிதர்களுக்கும் பூமிக்கும் வாழ்வாசாவா போராட்டம் என கூறிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சர்வதேச தலைவர்கள் வெறும் வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்திவிட்டு செயலில் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினர். ஏற்கனவே பருவநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நாடுகளை வளர்ந்த நாடுகள் கைவிட்டுவிடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டனர். சர்வதேச தலைவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். யுக்ரைனின் கெர்சான் நகருக்குள் தங்கள் நாட்டின் சிறப்பு ராணுவ படை நுழைந்து இருப்பதாக அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். யுக்ரைனிலிருந்து தனது கடைசி கால்தடத்தையும் ரஷ்யா விலக்கிக் கொண்டதை அடுத்து கெர்சான் நகரை மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் யுக்ரைன் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக காணொலி வெளியிட்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கெர்சான் நகரை தங்களது ராணுவம் நெருங்கி வருவதாகவும் ஏற்கனவே அந்நகருக்குள் சிறப்பு ராணுவ படை நுழைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த 9 மாதமாக நடந்து வந்த போரில் கெர்சானிலிருந்து ரஷ்ய படைகள் விலகியதால் யுக்ரைன் மக்கள் தங்கள் நாட்டு தேசிய கொடியை பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான 26 வீரர்களை கொண்ட செனகல் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டாக்கரிலிருந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அணியின் பயிற்சியாளர் ஆலியோ சிசே காயத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சாடியோ மனே உள்ளிட்ட வீரர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார். சாடியோ மனேவுக்கு அறுவை சிகிச்சை எதுவும் தேவையில்லை என்று மருத்துவர்கள் கூறியிருப்பது மகிழ்ச்சியான செய்தி என்று பயிற்சியாளர் குறிப்பிட்டார்.